அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம பங்கு சந்தையில் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது ஒரு விஷயத்தை ரொம்பவும் கற்றுக்கூடாது, கற்றுக்காமையும் இருக்க முடியாது. ரொம்ப கற்றுக்கிட்டாலும் அதில் அடிக்ட் ஆகிடுவோம், கற்றுக்காமல் செஞ்சாலும் லாஸ் ஆகிடும். அப்போது இதனை மேன்போக்காக பார்க்க வேண்டும். சந்தையை அனைவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பாங்க. அப்போது என்ன ஆகுனா, ரொம்ப அடிக்ட் ஆகும்போது அதிகமான ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறத ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அப்போது பங்கு சந்தையை பொறுத்த மட்டும் அதிகமான லாட் வர்த்தகத்துக்கும் அதிகமான ட்ரேடிங்க்கும் நீங்கள் உள்ள அடக்கமாக செஞ்சீங்கன்னா அதில் வெற்றி பெறவே முடியாது. ஏன்னா மார்க்கெட் 80% நம்மளுக்கு வாலட்டைல் மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் ஸ்கேல்பிங் ட்ரேட் அப்படின்ட்டு நிறைய பேர் சும்மா ₹1 ப்ராஃபிட் ₹2 ப்ராஃபிட்டுக்கெல்லாம் நிறைய ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக அவங்க ஒன் சைடு மார்க்கெட் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது, உடனே பெரிய லாஸாக போய்டும். ஏன்னா ஆவரேஜ் பண்ண பார்ப்பாங்க, ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியாது, இல்லை சின்ன லாஸாக இருக்கும்போது வெளியில் வரலாமா வேண்டாமா யோசிக்கலாமா அப்படிங்கிறக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடும். அதனால் பங்கு சந்தை வர்த்தகத்தை பொறுத்தவரை வாய்ப்பு இருக்கும்போது வியாபாரம் செய்யணும், வாய்ப்பு இல்லைன்னா பார்வையாளராக இருப்பது சிறப்பு. நம்ம ரிசல்ட் பேஸ்டு, நியூஸ் பேஸ்டு, நம்மளுக்கு உடனே ட்ரெண்ட் பேஸ்டு அப்படின்ட்டு நம்ம எல்லா இதையும் யூஸ் பண்ணுவோம். நம்ம சார்ட்டு, இண்டிகேட்டர்ஸு, ரிசல்ட்டு ஒவ்வொன்றும் தயார் நிலையில் வச்சுருப்போம். அதனை விட நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். அது ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இப்போது நேற்றைய தினம் நம்ம பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஸ்ட்ரேடல் அடிப்படையில் தான் நம்ம எடுத்திருந்தோம். அப்போ 16,958 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 16,900ங்கிறது 17,000 புட் ஆப்ஷனுடைய இம்பேக்ட்டுன்னு நம்ம கொடுத்துருந்தோம். அப்போது இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட் அந்த லோயர் எண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் முடிகிற வரை இந்த ஓப்பனுக்கு கீழேயே போகலை. அப்போ இந்த ஓப்பனுக்கு கீழேயே போகலை அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் ஒரு சம்யோஜன புத்தியில் நம்ம யோசித்தோம்னா தெரியும், ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம்தான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும், நம்மளுக்கு 100 முதல் 150 புள்ளிகள் ரேஞ்ச் நம்மளுக்கு வரணும். அப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் ஒரு லோ, அதாவது ஓப்பனுங்கிறது 16,924, லோங்கிறது 16,917னா ஓப்பனுக்கு கீழே அவன் ஒரு 7 புள்ளிகள் தான் கீழ் நோக்கியே போயிருக்கான். அப்போ என்ன ஆகணும், இந்த 7 புள்ளியிலிருந்து 150 புள்ளிகள் நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ 16,917லிருந்து 150 புள்ளிகள் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு 17,070 அப்படிங்கிறது இம்பேக்டட் ஜோனாக நம்மளுக்கு வந்துடும். இவ்வளவு தான் எளிதாக ஒரு ரேஞ்சை செட் பண்ணுறக்கு. அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணாதனால தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் 150 பாயிண்ட் மேலே கிடச்சிது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியணும். அது போக நம்மளுக்கு 17,000 புட் ஆப்ஷனுடைய தகுதி அப்படிங்கிறது ₹200 கடப்பது கடினம் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். காலையிலேயே நம்ம அதை இது கொடுத்துருந்தோம். அப்போது இது சந்தை ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மதிப்பு கொடுத்தது, நம்ம ட்ரேடிங் நடக்கிற டயத்தில் கொடுக்கல. அப்போது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 17,000 புட் ஆப்ஷனுடைய ஹை 189, அதே மாதிரி 17,000 காலுடைய ஹையும் அதே தான். அப்போ எவ்வளவு தூரம் கணக்கச்சிதமாக அவங்க வியாபாரத்தை செய்கிறார்கள் என்று நம்ம ஃபஸ்ட் அடிப்படை அண்டு லாஜிக்கை தெரிஞ்சுக்கணும். அப்போது இன்றைக்கி மார்க்கெட் வாரத்தின் துவக்கம் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணாத வரை நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைக்கி 170 புள்ளிகள் ரேஞ்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாரத்தின் ரேஞ்ச் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் வரணும். அப்போ 170 புள்ளிகள் பிடிச்சாச்சு. அப்போ இன்னும் 330 புள்ளிகள் இருக்குது. இந்த லோவை பிரேக் பண்ணலைன்னா இந்த 330 புள்ளிகள் இதற்கு மேலே தான் இருக்க போகுது அப்படிங்கிறது புரியும் நம்மளுக்கு. அப்படி இல்லை, இந்த ஹை நீ தாண்டவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லோவை உடஞ்சதுன்னா அப்போது இந்த ஹையிலிருந்து நம்மளுக்கு 500 புள்ளிகள், அப்போ 16,700 மட்டும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்போ சந்தையோட ரேஞ்ச் அண்ட் இதை வந்து நம்ம லாஜிக்கலாக இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கணும். நீங்கள் ட்ரெண்ட் லைன் நீங்கள் என்ன வரைஞ்சாலும் சரி, அது ஒவ்வொரு சிம்டம்ஸ் டோஜி கப்பன் சார்ஸ் என்னென்னமோ பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் சந்தையை பொறுத்தவரை எளிமையாக தெரிஞ்சுக்கணும். அது போக வியாபார யுத்தி அப்படிங்கிறது சந்தையோட நேரத்தை பிரித்து பார்க்க தெரியணும். காலையில் 9:15 ஒரு 10 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ப்ரீமியம் இருக்கும். மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் மேலே போகும், மார்க்கெட் கீழே போனால் புட் ஆப்ஷன் மேலே போகும். இந்த மாதிரி நடக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மணியிலிருந்து உங்களுக்கு 2:30 வரை பார்த்தீங்கன்னா சைட்வே மூமெண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது ஆப்ஷன் ப்ரீமியம் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் கொடுக்காது. மார்க்கெட் ஏறினாலும் இவன் பெருசாக ஏற மாட்டான், மார்க்கெட் இறங்கினாலும் புட் ஆப்ஷன் இறங்க. அதுக்கப்புறம் 2:30 to 3 மார்க்கெட் ஒருமுக பயணம் ஏதாச்சும் அமையும் போது தான் ஒரு ஆப்ஷனுடைய இம்பேக்டட் ஒருமுகமாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு பிரித்து பார்க்கக்கூடிய திறன் நம்மளுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 10 மணிக்கு மேலே ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு அது உங்களுக்கு ஆப்போசிட் ஆகும்போது ஆவரேஜ் எடுத்துகிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னு ஹிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ வியாபாரம் எப்போ செய்யணும் தெரியும். அதாவது ஒரு கிரிக்கெட்டர் வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா பிச்சும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த பிச்சும் பேட்டிங் பிச்சுக்குடான இம்பேக்டில் தான் அவன் அடிக்க முடியும். இதே பவுலர் பிச்சில் போய் பேட்ஸ்மேனால் சாதிக்கிறங்கிறது கொஞ்சம் கடினம். அப்போ அதுபோல் மார்க்கெட்டோட பிச் மேப்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும், ரிப்போர்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி யாருக்கு சாதகம்? நம்ம என்ன சொன்னோம், புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரை கால் ஆப்ஷனுடைய இம்பேக்ட் டெல்டா வேல்யூ குறைவாக தான் இருக்குன்னு சொன்னோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 190 புள்ளிகள் லோலிருந்து 190 புள்ளிகள் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. 17,000 கால் பாருங்கள், 97 ரூபாயிலிருந்து 189 ரூபா. அப்போ என்ன அர்த்தம், 90 ரூபா தான் ஏறி இருக்கான். எப்போது இந்த மணி ஆப்ஷனு. அப்போ நீங்கள் அவுட் த மணி ஆப்ஷன் எடுத்து பாருங்கள், 17,300 கால் 22 ரூபாயிலிருந்து 38 ரூபா. அப்போ 190 பாயிண்ட்டுக்கு 9 பாயிண்ட் ரியாக்ஷன். அப்போ இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தே உங்களோட நிலைமை என்ன? சரி 9 கிடையாது, உங்களுக்கு 15 பாயிண்ட். அப்போது இதனுடைய தன்மையை நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும். அப்போ இதை உணராமல் நீங்களாக ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து வர்த்தகம் பண்ணிங்கன்னா அப்போ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம் வெறும் 11 புள்ளிகள். அப்போ ப்ரீமியம் அவ்வளோதான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து பேர் ஹெட்ஜிங் 17,000 அடிப்படையாக அமைந்துள்ளது. அப்போ 17,000 கால் படி பார்த்தீங்கன்னா 17,163 மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 17,000 புட் ஆப்ஷன் படி 16,910. அப்போ இந்த இதுக்குள்ளே தான் ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதனை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தினசரி ஹைலோலையோ இல்லைன்னா வீக்லியில் ரேஞ்சிலையோ மாற்றம் அடைஞ்சால் தான் ஒருமுக பயணம் இருக்கும். இப்போது மார்க்கெட்டோட ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டா 16,942லேருந்து 17,183, வைட் ரேஞ்சுன்னு எடுத்துட்டா 16,809லேருந்து 17,291. இதே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது 17,131, 17,163, 17,207. சப்போர்ட் லெவல் 16,967, 16,914, 16,843 இருக்கும் சப்போர்ட் லெவல். பேங்க் நிஃப்டிக்கு பாருங்கள் 35,500 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலாகவும் 35,700ங்கிறது மேஜர் சப்போர்ட் லெவலாகவும் நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் பார்த்திங்கன்னா 35,627, லோ பார்த்திங்கன்னா 35,600. வெறும் 9 புள்ளிகள் ஓப்பனுக்கு கீழே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து பயணம் 600 புள்ளிகள் ரேஞ்சாக அமைந்தது. ஸோ இது எவ்வளோ தூரம் இம்பேக்டட் ஓப்பன் அண்டு இதை வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் எவ்வளோ தூரம் உதவுது அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம் ஒரு 40 புள்ளி இருக்குது. இப்போ 36,000 கால் அண்டு புட்டை இம்பேக்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பேர் ஹெட்ஜிங்காக இருக்குது. அப்போ அதனால் நம்மளுக்கு 36,410 ரெசிஸ்டன்ஸாகவும் 35,788 அப்படிங்கிறது வந்துட்டு சப்போர்ட் பிளேஸாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து தான் இம்பேக்ட் ஆகும். இதனை கடக்கும்பொழுது இந்த ஹை லோ பிரேக் அவுட் இருக்கும்போது தான் இதனுடைய தன்மை மாறும். மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் ரேஞ்ச் 35,845லேருந்து 36,452, வைட் ரேஞ்ச் 35,493லேருந்து 36,707. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 36,268, 36,410, 36,665. சப்போர்ட் லெவல் 36,020, 35,788, 35,415. நாளைய தினம் பங்கு சந்தை விடுமுறை, நம்மளுக்கு ரம்ஜான் நோன்பு முன்னிட்டு. அதனால் வந்து நம்மளுடைய இஸ்லாமியர் சகோதரிகளுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை இது மூலம் தெரிவிச்சுக்கிறோம். அதனால் சந்தை நாளைக்கு விடுமுறையினால் அந்த ப்ரீமியத்தோட இம்பேக்டட் வந்து நம்மளுக்கு புதன்கிழமை. ஆனால் புதன் வியாழன் மார்க்கெட் வந்து 2 நாட்கள் தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இருக்கிற ப்ரீமியத்தை அவங்க கரைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த புதன் வியாழன் வால்டைல் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கணும். ஆனால் அதே போக நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கூடான ரேஞ்சும் வைட் ஆகணும்.
ஸோ இதனால் வந்து அதனுடைய ப்ரீமியம் கரைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதனால் பார்த்து இதன் மூலிமா தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்லா அடிப்படையை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம மே மாதத்துக்கு வந்து மே 16ஆம் தேதி பயிற்சி துவங்குது. அதனுடைய விவரங்களை 9842610908 என்ற வாட்ஸ்அப் தளத்திற்கு அழைத்து உங்களுடைய விருப்பத்தையும் அதனுடைய விவரத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.